சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருது சகோதரர்களின் குருபூஜை விழாவுக்கு வந்த இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் அரசு பேருந்துகள் மீது ஏறி அட்டூழியம் செய்தனர். பட்டாசை கையில் சுழற்றி கொண்டு வெடித்த இளைஞர்கள் நடு ரோட்டில் கும்மாளம் போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபருக். வணக்கம் ஃபருக், விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை காளையார் கோவிலில் மாமன்னர்கள் மருது சகோதரர்களின் 224வது குருபூஜையானது இன்று நடைபெற்று வருகிறது. இதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில அரசு பேருந்துகளில் வரக்கூடிய இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் பேருந்தின் மேற்கூரையின் நேரி நின்று நடனமாடி பட்டாசுகளை வெடித்து அந்த நிகழ்ச்சி பங்கேற்ப வருவதற்காக அங்கே பெரிய போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அரசு பேருந்தில் வரக்கூடியவர்கள் எப்படி வர வேண்டும், தனியார் வாகனங்களில் வரக்கூடியவர்கள் எந்த வழியாக வர வேண்டும், எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று முன்கூட்டியே அறிவிப்பு செய்தும் அது அனைத்தும் எந்த விதமான நடைமுறைகளை பின்பற்றாமல் இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் அந்த பொதுமக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கூரையில் மேல் நின்று ஏறி அந்த நடனம் ஆடுவதால் மேலே செல்லக்கூடிய மின் கம்பிகள் மேலே அதிக அளவில் செல்லக்கூடியதால் அதை மேலே ஏறி நின்று கொண்டும் வெடிகளை வெடித்து வருவதாலும் காவல்துறை அவளுக்கு எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் கீழே இறங்க மறுத்ததால் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மேலும் வரக்கூடியவர்களை அந்த நுழைவாயில் முன்பே தடுத்து உரிய அறிவுரையை வழங்காததால் இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இளைஞர்கள் பயணிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபருக்.